சென்னை கொளத்தூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மோகன் மற்றும் வேட்பாளர் சந்தானகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்வில் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பிரதிநிதி, வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் இளைஞர் அணி உள்ளிட்டோர் பெருமளவில் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் ஆளுமை பெற்றவரும் ஆசி பெற்றவரும் நம்முடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் டி. சந்தானகிருஷ்ணன் அவர்களை அறிமுகப்படுத்தியும் தேர்தல் பணிமனை திறப்பு விழாவிற்கும் முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கும் என்னுடைய பாசமிகு சகோதரர் வடசென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திருமங்கலம் கே. மோகன் அவர்களின் தலைமையில் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி தலைவர்கள் அனைவரையும் கொளத்தூர் வடக்கு பகுதியின் சார்பாக வருகை வரவேற்று 2026 அம்மாவுடைய ஆசைப்பட்ட வேட்பாளரும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆசைப்பட்ட வேட்பாளருமான அண்ணன் எழுச்சி தமிழர் ஆசைப்பட்ட வேட்பாளருமான அண்ணன் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் 1000% வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி வைப்பது நன்றி. வணக்கம். இலை வெற்று தந்த இலை உயலட்சியம் காத்திட வந்த இலை, ரெட்டை இலை வெற்றி தந்த இலை உயர்லட்சியம் காத்திட வந்த இலை, நஞ்சினும் கொடியோர் நஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, நஞ்சினும் கொடியோர் நஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, ஜனநாயக சோலையில் தழைத்த இலை. மாவிலை தோரணம் ஆடிடும் வீட்டில் மங்களம் காட்டும் துளசி இலை, மனக்கோதிலை கொண்ட கோமகன் அண்ணா கூறிய அமைதி புரட்சி இலை, இது வெயிலுக்கு நிழல் தரும் ஆலை இலை, மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை, மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை, ரெட்டை இலை வெற்றி தந்த இலை சுயலட்சியம் காத்திட வந்த இலை, நஞ்சினும் கொடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை,